Hi friends, welcome to Kingmakers IS Academy Daily Newspaper Analysis. So first நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில். ஸோ ஆஃப்டர் 3 long years ஆஃப் ரஷ்யா உக்ரைன் வார், ஸோ இப்போ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் அட்டாக், ஸோ ட்ரோஜன் ஹார்ஸ் அட்டாக்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் நேம் வந்து ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப். ஸோ ரஷ்யாவும் உக்ரைனும் இப்போ வந்து பீஸ் நெகோசியேஷன் வந்து இஸ்தான்புல், டர்க்கியோட கேபிட்டல் சிட்டி இஸ்தான்புல்ல வந்து இப்போ ரீசெண்டாக வந்து போயிட்டுருக்கு வித் மீடியேஷன் ஆஃப் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அப்படி போயிட்டு இருக்கிற டைமில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பிரசிடென்ட் ஒரு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா மேலே ஒரு டீப் அட்டாக் அப்படிங்கிறது உக்ரைன் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரஷ்யாவோட ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய சைபீரியன் ப்ராவின்சஸ்லாம் இந்த அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் வார்ஃபேர், மாடர்ன் வார்ஃபேர். இந்த அட்டாக் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வென்ஷனல் மாடல் இல்லாமல் ட்ரோன்ஸ் அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க அமூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராவின்ஸு. ஸோ இது வந்து ரஷ்யா சைனா பார்டர் இருக்கக்கூடியது. இர்குட்ஸ்க் டீப்பாக இருக்கக்கூடிய ரஷ்யன் ப்ராவின்ஸு. இங்கே முர்மான்ஸ்க் அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ராவின்ஸு. தென் அந்த ரஷ்யா உக்ரைன் பார்டர் இருக்கக்கூடிய இவான்வோ அண்ட் ரயாசான் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராவின்ஸ். ஸோ இந்த ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸை வந்து உள்ள உக்ரைனுக்குள்ள வந்து ட்ரக்ஸில் வந்து லோட் பண்ணி இந்த ட்ரோனை, ஸோ ஒரு இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டாக வந்து ஒரு அட்டாக் அப்படிங்கிறது வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ குவாட் காப்டர் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் அந்த ப்ராவின்ஸில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க வந்து டார்கெட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கான ஏர்பேஸ், ரஷ்யன் ஏர்பேஸை அவங்க வந்து நியூட்ரலைஸ் பண்ணதாக வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதில் யூஸ் பண்ண ட்ரோன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃபிவி ட்ரோன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எங்கிருந்து வேணால் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஒரு அன்மேண்ட் வெஹிக்கிள். ஸோ ஒரு கண்ட்ரோல் ரூமோட இந்த ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் அட்டாக் அப்படிங்கிறது வந்து பண்ணும். ஸோ இது வந்து இப்போது ரீசெண்டாக இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கொஸ்டினில் 2023 வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் ஆகிறப்ப டோனட்ஸ் ப்ராவின்ஸ் பற்றி, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிர்கக் பற்றி, இந்த மாதிரிலாம் சில ப்ராவின்ஸ் நேம் கொடுத்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ சேஞ்சிங் ஜியோமெட்ரிக்ஸ் ஆஃப் பேட்டில் ஃபீல்ட், வேர்ல்டு வார் 1லேருந்து இப்போ வரைக்கும் வந்து வார்ஃபேர் வந்து வேர்ல்டில் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்டு வார் 1ல நம்மளுக்கு தெரியும் ஆர்டிலரி கன், அதை வச்சு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் ஃபீல்டு அப்படிங்கிறது போச்சு. ஹியூமன் கேஷுவாலிட்டிஸ் அப்படிங்கிறது மோர் தென் 1 lakh ஃப்ரெஞ்சோட சோல்ஜர்ஸ்லாம் லாஸ்ட் ஆனது. அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு வார் 2ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஜெர்மனோட பிளிட்ஸ்கிரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் டாக்டிக்கல் வெப்பன்ஸாக வந்து அது வந்து மாறுது. ஸோ டாக் ஃபைட், அதாவது ஏர்கிராஃப்ட் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலைஸ் தனியாக, ஆக்சிஸ் பவர் தனியாக வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்டில் வந்து அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து 1945க்கு அப்புறம் வந்து நியூக்ளியர் அப்படிங்கிறது அது ஒரு வார்ஃபேராக நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நிறைய வந்து இந்த அன்பிரடிக்டபிள் வார்ஃபேர்னு சொல்லக்கூடிய அந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர், அந்த டாக்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வார்ஃபேர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம் டியூரிங் ஆப்ரேஷன் சிந்தூர் நம்மளோட என்டையர் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ட்ரோனில் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க, நம்ம சைனீஸ் ட்ரோன்ஸ், டர்க்கிஸ் மேட் ட்ரோன்ஸ் வச்சு. ஸோ இப்போ இது வந்து இப்போ போயிட்டு இருக்கிற இந்த டைமில் யூரோப்பில் ஒரு பெரிய எக்ஸ்கலேஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஈவன் வேர்ல்டு வார் 3 கூட இது மாறலாம்னு சொல்லிட்டு சில ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ யூஎஸ் பிரசிடென்ட் வந்து மீடியேஷன் ஸ்டார்ட் பண்ணாரு. இஸ்தான்புல்ல வந்து ஒரு மீட்டிங் வந்து 1 hour கூட நடக்கல. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் இந்த ஸ்பைடர் வெப்பை லான்ச் பண்ணி யுக்ரைனோட பிரசிடென்ட்டே என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அந்த ஏர்ஃபீல்டை வந்து ஏர்பேஸை வந்து நாங்கள் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேப் பேஸ்டு கொஸ்டினில் வந்து நீங்கள் ப்ராவின்சஸ் வந்து எங்கே, ரஷ்யன் ப்ராவின்ஸ் என்ன, உக்ரைன் ப்ராவின்ஸ் என்ன, அதே மாதிரி பார்டரில் இருக்கக்கூடிய சில ப்ராவின்சஸ் என்ன, இல்லை ரீஜன் இன் கான்ஃப்ளிக்ட் இன் நியூஸ் அப்படிங்கிறதுல யூபிஎஸ்சி பிலிம்ஸில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து தீன்தயாள் உபாத்யாயோட ஒரு லெக்சர் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தீன்தயாள் உபாத்யாயா இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் இன்டிகிரல் ஹியூமனிசம். அதாவது நம்ம நேஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நேஷனலிசம், சோசியலிசம் இந்த மாதிரி இருக்கணும். ஃபாரினோட எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய டெமோக்ரஸிக் ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜராக இருக்கட்டும், இல்லை கான்ஸ்டியூஷனோட அப்ளிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம வெஸ்டர்ன் தட் இஸ் வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தியரி தான் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறோம். பட் அதோட திங்கிங் வந்து இப்போ தீன்தயாள் உபாத்யாயா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ் மாடல், அது வந்து ஒரு ஹியூமனிஸ்டிக் மாடல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்டிக் மாடல். இது எல்லாமே நம்ம இந்தியா பேஸ்டாக இண்டிஜினஸாக அவர் வந்து திங்க் பண்ணி கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவரோட ஐடியாக்கள் இருக்குது. ஸோ மேபி வந்து எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏல வந்து இவரோட ஐடியாவுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நார்மலான வந்து ஒரு பர்சனாலிட்டி பேஸ் பண்ண வந்த ஒரு ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட்டு ஹிந்துவில் வந்து ஹெட்லைன்ஸ், இன்னைக்கு இது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இதே தான் ஹெட்லைன்ஸ். ஸோ நியூஸ் என்ன பார்த்தோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை கைட்லைன்ஸ் டு பூஸ்ட் எலக்ட்ரிக் கார் ப்ரொடக்ஷன்.
ஸோ நேற்று வந்து குமாரசாமி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அவர் என்ன இன்டர்வியூ கொடுத்துருந்தாருன்னா, டெஸ்லா கம்பெனி வந்து கார் மேனுஃபேக்சரிங் வந்து இவி மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ தேர் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங். பட் ஒரு 2 ரீட்டைல் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து மும்பைலையும் இன்னொன்று டெல்லியிலும் ஓப்பன் பண்ண போகிறதா வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த பிகாஸ் ஆஃப் டியூட்டி, அந்த டியூட்டி ஸ்ட்ரக்சர்னால அவங்க வந்து வரமாட்டேங்கிறாங்க. பட் ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுண்டாய், கியா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பேஸை இந்தியாவில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னா, நீங்கள் எந்த கம்பெனி வேணா இருக்கலாம், கியாவாக இருக்கலாம், ஹுண்டாயாக இருக்கலாம், எந்த கம்பெனி வேணா இருக்கலாம், அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் வந்து டொமஸ்டிக்கில் ஒரு 4150 crore வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், ரிமைனிங் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் காம்பனண்ட்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரி பேஸ் பண்ணி நீங்கள் கம்பெனி வச்சிருக்கீங்களோ அங்கேருந்து நீங்கள் வந்து இம்போர்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணிக்கலாம். பட் அந்த லோக்கல் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் டெஸ்டினேஷன் வந்து வச்சிருக்கணும். அது இந்தியா பேஸ் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஃப்ரீட் காஸ்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைக்கிறாங்க. ஏன்னா நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவி வெஹிக்கிள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, எஸ்பெஷலி 4-wheeler. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இம்போர்ட் டிபெண்டன்ட்ல இருக்கிறனால அந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய கார் எல்லாமே டேரிஃப் வந்து ஹையாக வச்சிருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக இது வந்து இந்த ஸ்கீம் வந்துருச்சு அப்படின்னா, ஃபாரின் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் கார் வந்து இங்கே ஆரம்பிக்கிறாங்க, மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்தியா என்ன பண்ணும் அப்படின்னா டியூட்டிஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ டியூட்டிஸ் ரெடியூஸ் பண்ணுறதுனால காரோட ப்ரைஸும் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வச்சு வந்த ஒரு ஸ்கீம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஹிந்துவில் சின்ன ஒரு எடிட்டோரியல் லெஃப்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மான்சூன் நார்த் ஈஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பிளான் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டோரியல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்பவுமே எந்த இயர் இது மான்சூன் வந்தாலும் அஸ்ஸாம், மேகாலயா, இந்த நாகாலாந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஃப்ளட் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு 40 to 50 lakh பீப்புள் வந்து எவ்ரி இயர் மான்சூனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மபுத்திராவில் நடக்கக்கூடிய இதில் காசிரங்கா நேஷனல் பார்க்கு, அங்கே இருக்கிற மஜுலி ஐலாண்டு சில வில்லேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மர்ஜ் ஆயிரும். ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய நிறைய ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஃப்ளோவில் போயிட்டு இருக்குது. ஸோ இது இயர் பை இயர் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு லாங் டேர்ம் பிளான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்குறோம். ஆன்செட் வந்து இயர்லியராக நடந்தது. அதே மாதிரி மேடியன் ஜூலின் ஆசிலேஷன்னால வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது மும்பையில் ஆஃப்டர் 3 decades வந்துருந்தது. நார்த் ஈஸ்டில் வந்து May 20th வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் ரீச் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் பார்த்தோம். அதனால் வந்து நார்த் ஈஸ்டில் இப்படி ஒரு பிளான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்திருக்குது. ஸோ இது பேப்பர் 3ல் நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் ஹிந்துவில் இந்தியாவுக்கு வரக்கூடிய இன்வர்ட் எஃப்டிஐ வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நாட் ஓன்லி எஃப்டிஐ ரிலேட்டட் டு ஜிடிபியும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐ இஸ் நத்திங் பட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு ஃபோம் இருக்கணும், ஒரு பெர்மனண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் ஃபிக்ஸ்டு ஃபார்மேஷன் இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி லாங் டேர்மில் வரக்கூடியது தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடியது. அதே ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னால், ஸோ அதை இன்வெஸ்ட் இன் ஒன்லி ஸ்டாக் மார்க்கெட்ஸில் மட்டும் தான் பண்ணுவாங்க, ஒரு ஃபிசிக்கல் ஃபேர்மில் வந்து அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன ட்ரெண்டு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிராஸ் இன்ஃப்ளோ ஆஃப் எஃப்டிஐ வந்து ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் ஆயிருந்தா கூட, பட் இயர் பை இயர் பார்க்கும்போது ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்குது, அதாவது ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியன்ஸ் வந்து அவுட்வர்ட் எஃப்டிஐ இங்கிருந்து வெளியே கொண்டு போய் நிறைய கண்ட்ரீஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் அவுட்வர்ட் எஃப்டிஐ. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா கம்பெனி வந்து அக்வயரிங் த ஸ்டீல் பிளான்ட் இன் லண்டன், தட் இஸ் UK, கார் மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அவுட்வர்ட் எஃப்டிஐ நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த அவுட்வர்ட் எஃப்டிஐ எதனால் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் ஹெவன்ஸ், மொரிஷியஸ், சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரியில் தான் இந்தியா உள்ளே வரக்கூடிய இன்வர்ட் எஃப்டிஐ அதிகமாக இருக்குது. நம்ம இந்தியன்ஸ் பண்ணக்கூடிய எஃப்டிஐயும் நம்ம அங்கே தான் பண்ணுறோம், அங்கே தான் வந்து பண்ணுறோம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரவுண்ட் ட்ரிப்பிங்னு சொல்லுவோம். இங்கேருந்து ஒரு போன மணி வந்து திருப்பி வந்து ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேட்டிவ் எஃப்டிஐ ஏன் குறைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வரக்கூடிய எஃப்டிஐல கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து யாரும் பண்ணுறதில்ல. அதில் விட கம்பேரிட்டிவ்லி என்ன காமிக்கிறாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்கன்னா, எக்ஸிஸ்டிங் ஃபேர்ம்லையும் எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய அந்த ஃபின்டெக் சர்வீசஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து ப்ரௌன் ஃபீல்டு எஃப்டின்னு சொல்கிறாங்க. நியூ ப்ராஜெக்ட்ஸ்க்கு எந்த ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணாமல் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணால் அது வந்து ப்ரௌன் ஃபீல்டு எஃப்டிஐ. வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு, ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்டு இந்த மாதிரி இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டாக் மார்க்கெட் பூமில் இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா சேல் பண்ணிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் லென்ஸ்கார்ட்ல பார்த்தோம்னா வேற ஏதோ கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஹெல்த் கேர் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபாரின் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது வந்து நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல, வந்தது எஃப்டிஐ தான், பட் ப்ரௌன் ஃபீல்டு எஃப்டிஐ வந்து உள்ள வந்து வந்திருக்குது. அதனால தான் என்ன நடந்திருக்குன்னா,
எஃப்டிஐ வந்த அளவுக்கு ஜிடிபி வந்து டெவலப் ஆகல. ஸோ எஃப்டிஐ டு ஜிடிபி அப்படிங்கிறதும் கம்மியாக தான் இருக்குது, இன்வோர்டு எஃப்டிஐயும் கம்மியாக தான் இருக்குது. பட் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக எங்கே காமிக்கிறாங்கன்னா அவுட்வோர்டு எஃப்டிஐல இந்தியன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கல் வந்து அனலைசிஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது நம்மளுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் பேப்பர் 3ல வந்து வரும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில். இன்னொன்று இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியன் எக்கனாமி யூபிசியில் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேபிட்டல் மார்க்கெட்ஸு, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் செக்டாரு, இதோட ஒரு பெரிய லாஜிக்கல் அனாலிசிஸ் வச்சு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபேக்சுவலோ இருக்கக்கூடிய இந்த நம்ம மெட்டீரியலிஸ்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் போட முடியாது. 2025 ப்ரிலிம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க, அதுவும் இதில் இருக்குது ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. ஸோ அதை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வரும்போது கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தா தான் நீங்கள் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் லாஸ்ட்டாக வந்து ஒரு 15 டேஸாக வந்து மாவோயிஸ்ட் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்குது. ஸோ அபுஜாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பிளேஸில் அதே மாதிரி வந்து அந்த மாவோயிஸ்டோட ஹெட்டு அவரை நியூட்ரலைஸ் பண்ணது பசவராஜ்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஹெட்டை நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்திருக்குன்னா சுக்மா டிஸ்ட்ரிக்ட்ல சம் வில்லேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நியர்லி ஒரு 3 decades அப்புறம் மாவோயிஸ்ட் ஃப்ரீ வில்லேஜ் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 0% எந்த ஒரு மாவோயிஸ்ட் இந்த மூமெண்ட்டும் கிடையாது. எல்லா மாஸ்டர் மைண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் பற்றி எகைன் வந்து ஒரு சின்ன ஆர்டிக்கல் வந்து வந்திருக்குது. ஸோ டெக்ஸ்ட் அண்ட் கன்டெக்ஸ்ட் ஹிந்துவில் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு தெரியும். பட் ரீசெண்டாக வந்து ஒரு 10 MLAs ஃப்ரம் த ரூலிங் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னரை வந்து மீட் பண்ண போயிருக்காங்க. ஸோ நாங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து அந்த பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது அதுக்கான ப்ரொசீஜர் என்ன இருக்குது. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா, கனடா, US கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றாங்கன்னா அங்கே வந்து ஸ்டேட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய இது மட்டும் தான் ஆப்ளிகேஷன் மட்டும் தான் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து எங்கேயாவது இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்டோட டேக் ஓவர் பண்ணக்கூடிய பவர் வந்து இருக்குது. அதான் ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் ரூல் ஆர் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஸோ ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த இதில் வந்து கவர்னர் வந்து என்ன பண்ணிக்குவாருன்னா பிரசிடென்ட் மூலமா அந்த கவர்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷனல் ஃபெயிலியர், அதாவது ஏதோ ஒரு வந்து அங்கே ஒரு ப்ரீ இன்டர்னல் ஃபெயிலியர் நடந்ததுன்னா அந்த 356 இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரசிடென்ட் ரூல் வந்து ப்ரொக்ளமேஷனை நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் தெரியும். வித்தின் 2 months வந்து பார்லிமெண்டோட அப்ரூவல் வந்து தேவை. ஸோ ரிவோக் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வந்து இருக்குது. அதே மாதிரி இதை வந்து ஆர்டிகல் 356 மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து SR பொம்மை கேஸ் வந்து இருக்குது. 1994 வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் வந்து ஒரு 100 times நம்ம வந்து 356 யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லா ஸ்டேட்டுமே 356 வந்து போயிருக்குது. ஸோ அங்கே ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எப்படி வந்து அதை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அன்னெசரியாக நம்ம 356 யூஸ் பண்ணுறது எப்படி வந்து அந்த SR பொம்மை கேஸ் வந்து ஒரு டிட்டரன்ஸாக இருந்திருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆஸ் யூஸ்வல் நமக்கு வந்து எமர்ஜென்சியில் ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் வரும். கவர்னர் பிரசிடென்ட் வச்சு UPSC ப்ரிலிம்ஸ் 2025 2 கொஸ்டின்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 கவர்னன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட் ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நாங்களும் வந்து நாட்டோ மாதிரி ஒரு நியூக்ளியர் ஷேர் அனலைசிஸ் வந்து நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதாவது யூரோப்பியன் யூனியனில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி எங்ககிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் அர்சனல்ல நான் நியூக்ளியர் கண்ட்ரிஸ் கொடுத்து த்ரெட் வந்து ஏதாவது ரஷ்யா கிட்ட இருந்து வருது அப்படின்னு சொன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு மாடல் அப்படிங்கிறது திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சு பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்காரு. பட் என்ன அப்படின்னா நாட்டோ வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க சின்ஸ் வேர்ல்டு வார் 2 இருந்து. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு வந்து அவங்க டிஃபென்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸை யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல இன்ஸ்டால் பண்ணி நாட்டோ அப்படிங்கிறது ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்குது. பட் அது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆப்ரேஷன் வந்து US பிரசிடென்ட் கண்ட்ரோல தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து அவங்க வந்து இண்டிவிஜுவலாக எந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸும் அந்த டெசிஷன் வந்து எடுக்க முடியாது. ஸோ இது வந்து US பிரசிடென்ட் அதாவது நாட்டோ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிலிருந்து இது கொஞ்சம் டைவெர்ட் ஆகுது. அதனால வந்து எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே வந்து ஆர்டிகல் 1ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் இருக்குது. ஸோ அந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி வந்து நான் நியூக்ளியர் கண்ட்ரிக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, இண்டிபெண்டா நீங்க வந்து வெப்பன் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது கொடுக்க முடியாது. நாட்டோட கண்டிஷன் வேற. பிகாஸ் நாட்டோ பண்ணிட்டு இருக்கிறது ஆப்ரேஷன் வந்து கண்ட்ரோல் பண்றது US பிரசிடென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நீங்க பிரான்ஸ் சொல்ற மாடல் வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது அகைன் நமக்கு வந்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் UPSC ரிப்பீட்டடா கொஸ்டின் வந்து வரும். நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி இந்தியா வந்து இதுல வந்து ட்ரீட்டியில வந்து சைன் பண்ணல. இந்தியா வந்து காம்ப்ரஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டிலையும் சைன் பண்ணல, NPTலையும் சைன் பண்ணல. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நான் NPT சிக்னேச்சராக இருந்தும் இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து இன்னைக்கு ஹிந்துவில் வந்து ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸில்
எக்கனாமி பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்து வந்திருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், யூஎஸ் ரிஜெக்ட்ஸ் இந்தியா ஸ்டீல் சேலஞ்ச் அட் WTO ஆன் லீகல் ப்ரொசீஜரல் கிரவுண்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து யூஎஸ் பிரசிடென்ட் வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறது April 2 அனௌன்ஸ் பண்ணாங்க. இதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அலுமினியம் ஸ்டீல் ப்ராடக்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க யூஎஸ்க்கு. அப்போ அவங்க போடக்கூடிய அந்த 25% டாரிஃப் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய லாஸ் வந்து கொடுக்குது. இதனால வந்து இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, WTOல போய் இது வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டாரிஃப் இம்போஸ் பண்ணுறது வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே யூஎஸ் யூஸ் பண்ண இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆக்ட்ல செக்ஷன் 232 அப்படிங்கிறதுல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா WTOல வந்து போய் இது பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா மாதிரியே யூரோப்பியன் யூனியன், கனடா, சைனா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் யூஸ் பண்ண இந்த 232 செக்ஷன் டாரிஃபை வந்து அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து WTOட ரூலிங்ல வராது, இது வந்து கேட் ரூல்ஸ்லாம் வரும், ப்ரீ WTOல இருந்த ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப்ல தான் அது வந்து வரும். ஸோ அதனால வந்து இது WTOலயே அது வந்து கேஸ் எடுத்துக்க முடியுமான்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து பெருசா வந்து இதில் எஃபெக்ட் ஆகுறாங்க இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃபை இப்போ இன்க்ரீஸ் பண்ணனால. ஸோ அதனால வந்து இது ஒரு வந்திருக்குது WTO ரிலேட்டட் ஒரு ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட், நீத்தி ஆயோக் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு இன்ட்ரீம் அக்ரிமெண்ட் ஒன்று டிஸ்கஷனில் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் UK மாதிரியே ஒரு மாடலில் இப்போ அது வந்துச்சு அப்படின்னா, இந்தியா வந்து எந்தெந்த ப்ராடக்ட்ல வந்து ஹையஸ்ட் இம்போர்ட்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். வெஜிடபிள் ஆயில் இந்தியா வந்து லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர். ஸோ அப்போ யூஎஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். தென் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதை பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து இந்தியா வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது ஸ்பைசஸ், ரைஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ யூஎஸ் கூட இந்த இன்ட்ரீம் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போட்டால் இந்தியாவுக்கு இது பெனிஃபிட் ஆகும். ஸோ ஏன்னா வந்து சிலது இம்போர்ட் டாரிஃப் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்காது, அவங்களும் சில டியூட்டிஸ் வந்து குறைப்பாங்க. அதனால நமக்கு எதுல வந்து டிஸ்அட்வான்டேஜா இருக்கமோ, எதுல டெஃபிஷியண்டா இருக்கமோ அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீத்தி ஆயோக் ஒரு ரிசர்ச் பேப்பர் ஃபியூச்சர்ல வரக்கூடிய வித்தின் 1 or 2 months வந்து யூஎஸோட அந்த ஒரு ட்ரேட் டீல் வந்து க்ளோஸ் பண்ண போறோம். அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் தான். இந்தியாஸ் ரேபிட் AI அடாப்ஷன், சைனாஸ் ஓப்பன் சோர்ஸ் லீடிங் ஃபோக்கஸிங் மேரி மீக்கர் ரிப்போர்ட். ஸோ அதாவது யூஎஸ் பேஸ் பண்ண ஒரு இன்டர்நெட்டோட எக்ஸ்போர்ட் மேரி மீக்கர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 years ஆச்சு ஒரு 100 million யூசர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறது. பட் அந்த AI மாடல் சொல்கிறோம்ல, ChatGPT, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 1 yearல 3 monthsல வந்து அவ்வளோ மில்லியன் யூசர்ஸ் வந்து இது அட்ராக்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இருந்த அந்த மாடல் விட இந்த ChatGPT, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல் அப்படிங்கிறது அவ்வளோ ஃபாஸ்டர் அடாப்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. இதில் என்ன ஒரு இதுனா, இந்த ரிப்போர்ட்டில் இந்தியா வந்து ChatGPTல இருக்கக்கூடிய யூசர்ஸும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2nd, 3rd இருக்குது. அதே மாதிரி இந்த டீப் சீக் மாடல் ஒன்று வந்துச்சு, ஆல்டர்னேட் டு ChatGPT, அந்த அவங்களோட ஓப்பன் சோர்ஸ் மாடல். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸோட அந்த அடாப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் நமக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த இண்டிஜினஸ் AI மாடலும் கிடையாது. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் இப்போ தான் இனிஷியேட் பண்ணியிருக்குது. பட் நம்ம கிட்ட என்ன கிடையாது, அந்த GPU கிடையாது, அந்த ஓப்பன் சோர்ஸ் மாடல்லாம் பெரிய லெவலில் நம்ம வந்து டெவலப் பண்ணலை. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயோட அடாப்ஷனோட ஃபாஸ்டர் ரேட்டு இது எந்த அளவுக்கு வேர்ல்டில் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக வந்து போயிட்டு இருக்கு, அட்வைசரி பிட்வீன் சைனா அண்ட் யூஎஸ்ல போயிட்டு இருக்குது. இல்லை இந்தியா வந்து இந்தியன்ஸ் இன்டர்நெட் யூசர்ஸ் நமக்கு தெரியும், இந்த 10 years டிஜிட்டல் இந்தியாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக இன்க்ரீஸ் இருக்கிறாங்க. நீங்கள் எந்த மாடல் கொடுத்தாலும் அவங்க வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமி பேஜில் மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் June 4th or 5th வந்து நடக்க போகுது. ஸோ MPC வந்து திரும்பவும் ஒரு 3rd consecutive termல வந்து ரேட்டை வந்து கட் பண்ண போகிறதா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் 6 members, 3 members ஃப்ரம் த RBI சைட், 3 members ஃப்ரம் த கவர்மெண்ட் சைட். ஸோ 2016 ஆரம்பிச்சதான் நம்ம MPC மெத்தட்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்தியா என்ன பண்ணுதுன்னா, ஃபிளெக்சிபிள் டார்கெட்டிங் இன்ஃப்ளேஷன் ரேட்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு போயிட்டு இருக்கு. அதாவது இன்ஃப்ளேஷன் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ரேட் கட் பண்ணி ஓரளவுக்கு வந்து இந்த பூஸ்ட், கன்சம்ஷன் பூஸ்ட், அதே மாதிரி வந்து ப்ரொடக்டிவிட்டி, அவுட்புட்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபிளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்ல நம்ம என்ன மேண்டேட் வச்சிருக்கோம் அப்படின்னா, கன்சியூமர் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து +2 மெயின்டைன் ஆகும். தட் இஸ் 4 +2 மைனஸ் அப்படிங்கிற பெர்சன்டேஜில் போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன், CPI இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் மாடரேட்டாக இருக்கிறனால ஸோ MPC மீட்டிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 0.25 பேசிஸில் வந்து இந்த ரேட்டை வந்து குறைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு எக்கனாமி பேஜில் வந்த எல்லாமே மிசல்னியஸ் டாப்பிக்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒன்று WTO அக்ரிமெண்ட்டு, இன்னொன்று இந்தியா US ட்ரேட் டீலு, நெக்ஸ்ட் வந்து இந்த டெக் சம்மந்தப்பட்டது, டீப் டெக் சம்மந்தப்பட்டது, இன்னொன்று மானிட்டரி பாலிசி கமிட்டி ரிலேட்டட். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து ஐஆர் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் ரிலேட்டாக வந்து வந்திருக்குது. ஸோ நாளைக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.